ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்டார். கடந்த நவம்பரில் அதிபர் தேர்தல் முடிவுகள் வெளியான போது பேசிய அவர், நான் பதவியேற்கும் முன் போரை நிறுத்திக் கொள்ளுங்கள், இல்லையென்றால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என்று இஸ்ரேல் இராணுவத்திற்கும் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கும் எச்சரிக்கை விடுத்திருந்தார். சமீபத்தில் அமெரிக்க அரசும் கத்தார் அரசும் மேற்கொண்ட முயற்சியால் இந்த போர் முடிவுக்கு வந்தது. தனது தலைமையிலான அரசு மேற்கொண்ட முயற்சிதான் போர் முடிவுக்கு வர காரணம் என்று ஜோ பைடன் உரிமை கொண்டாடினாலும், இஸ்ரேலுக்கு ட்ரம்ப் கொடுத்த அழுத்தம்தான் போரை நிறுத்தியது என்று ஹமாஸ் அமைப்பின் மூத்த தலைவர் பாசெம் நைம் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மட்டுமன்றி பல நாடுகளுக்கும் ட்ரம்ப் மீது ஒரு பயம் கலந்த மரியாதை உண்டு. காரணம், மற்ற தலைவர்களைப் போல அல்லாமல் ட்ரம்ப் கொஞ்சம் வித்தியாசமானவர். எந்த விஷயத்திற்கு என்ன முடிவெடுப்பார் என்பதை அவ்வளவு எளிதாக யாராலும் கணிக்க முடியாது. இதனால்தான் இவரை த அன்பிரடிக்டபிள் என்று சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் குறிப்பிடுவார்கள். அமெரிக்காவின் நலனுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்று ட்ரம்ப் பகிரங்கமாக அறிவித்திருப்பது பல நாடுகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவரின் வெளியுறவு கொள்கை முடிவுகள் அமெரிக்காவின் எல்லைக்கு அப்பால் வாழும் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை பாதிக்கும். அதில் முதலாவதாக உக்ரைன் ரஷ்யா விவகாரம். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நடக்கும் போரை ஒரே நாளில் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல முறை ட்ரம்ப் கூறியிருந்தார். 2022 ரஷ்யாவின் படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து உக்ரைனுக்கு வழங்கப்பட்டு வந்த இராணுவ உதவியை கடுமையாக விமர்சித்தார். இதனால் போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யாவுடன் சமரசம் செய்யுமாறு உக்ரைனை ட்ரம்ப் நிர்பந்திப்பார் என்ற அச்சம் உக்ரைன் ஆதரவாளர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. ட்ரம்ப் பதவியேற்ற 100 நாட்களுக்குள் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அவர் தீவிரம் காட்டுவார் என அவரின் நெருங்கிய வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்த போரில் உக்ரைனுக்கு வழங்கும் உதவியை அமெரிக்கா திடீரென நிறுத்தினால் அது உக்ரைனுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்பதே உண்மை. இரண்டாவது, நாட்டோ அமைப்பு. அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ் உட்பட 32 நாடுகளை உள்ளடக்கிய நாட்டோ அமைப்பு மீது ட்ரம்புக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது. கடந்த முறை அமெரிக்க அதிபராக இருந்தபோது நாட்டோவில் இருக்கும் மற்ற உறுப்பு நாடுகள் தங்களின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2% பாதுகாப்புக்காக செலவிட வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தியிருந்தார். அது மட்டுமன்றி, இந்த விதியை மற்ற நாடுகள் கடைபிடிக்கவில்லை என்றால் நாட்டோ அமைப்பில் இருந்து அமெரிக்காவை விலக்கிக் கொள்வதாக அச்சுறுத்தினார். தனது பங்கை செலுத்தாத ஒரு உறுப்பு நாடு தாக்கப்பட்டால் அமெரிக்கா அதை பாதுகாக்காது என்றும் ட்ரம்ப் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். பைடன் ஆட்சியில் உக்ரைனுக்கு ஆதரவாக சில நாட்டோ நாடுகள் செயல்பட்டன. ட்ரம்ப் சொல்லும் நிபந்தனைப்படி பார்த்தால் இப்போது நாட்டோவில் உக்ரைன் இல்லை. எனவே இனி உக்ரைன் ரஷ்யா விவகாரத்தில் நாட்டோவுக்கு எந்த வகையான நெருக்கடியை ட்ரம்ப் கொடுப்பாரோ என்ற அச்சம் அதன் உறுப்பு நாடுகளுக்கு ஏற்பட்டுள்ளது. நாட்டோவில் இருந்து அமெரிக்காவை ட்ரம்ப் விலக்கவில்லை என்றாலும் கூட நாட்டோவை பலவீனப்படுத்த அவர் முயற்சி செய்வார் என்று சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். உக்ரைன் நாட்டோவை தொடர்ந்து ட்ரம்பின் கவனம் மேற்கு ஆசியா மீதுதான். ட்ரம்ப் பதவியேற்கும் ஒரு நாளுக்கு முன்பே இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஹமாஸ் நிறுத்திவிட்டது. தனது கடந்த ஆட்சியில் ஜெருசலேமை இஸ்ரேலின் தலைநகராக அங்கீகரித்தது, அமெரிக்க தூதரகத்தை டெல் அவீவில் இருந்து ஜெருசலேமிற்கு மாற்றியது என
இஸ்ரேல் விரும்பிய பல விஷயங்களை ட்ரம்ப் செய்துள்ளார். அவரின் அரசு ஈரான் மீது கடுமையான நிலைப்பாட்டை எடுத்தது. அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து ஈரானை வெளியேற்றி பொருளாதார தடைகளை அதிகரித்தது மற்றும் ஈரானின் இராணுவ தளபதியான ஜெனரல் காசிம் சுலைமானியை கொன்றது போன்ற பல சம்பவங்களை ட்ரம்ப் அரசு செய்தது. இப்போது அவர் மீண்டும் ஆட்சிக்கு வருவது இஸ்ரேலுக்கு தைரியத்தை கொடுத்தாலும் ஈரானுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த 3 பிரச்சனைகளையும் தாண்டி ட்ரம்பின் அடுத்த கவனம் சீனா மீதுதான். சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இருக்கும் உறவு கிழக்கு ஆசிய நாடுகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். தைவானை உரிமை கொண்டாடுவது, ஜப்பானையும் தென் கொரியாவையும் இந்தியாவையும் சீண்டுவது என சீனாவின் இம்சைக்கு ட்ரம்ப் அரசு முற்றுப்புள்ளி வைக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கடந்த ஆட்சியில் சீனாவுடன் ட்ரம்புக்கு நல்ல உறவு இல்லை. கொரோனா தொற்று பரவிய போது அதை சைனீஸ் வைரஸ் என்று கடுமையாக விமர்சித்தார். இப்போது சீனாவின் பொருட்களுக்கு 60% வரி விதிக்கப் போவதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். அது மட்டுமன்றி சீனாவை ஒரு அச்சுறுத்தலாகவே பார்க்கும் ட்ரம்ப் தனது தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக மைக் வால்ட்ஸ் என்ற சீனாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டவரைத்தான் தேர்வு செய்துள்ளார் என்பது கவனிக்கத்தக்கது. இந்த பட்டியலில் அடுத்து இருப்பது கிரீன்லாந்து மற்றும் பனாமா கால்வாய்தான். குறைவான மக்கள் தொகை கொண்ட கிரீன்லாந்து தீவில் அரிய வகை தாதுக்கள் மிகப்பெரிய அளவில் கிடைக்கின்றன. பேட்டரி மற்றும் உயர் தொழில்நுட்ப சாதனங்களின் உற்பத்தியில் அவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. கிரீன்லாண்டை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுவர விரும்புவதாக ட்ரம்ப் பேசியது சர்ச்சையானது. கிரீன்லாந்து விற்பனைக்கு இல்லை, ஆனால் பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்களில் அமெரிக்காவுடன் சேர்ந்து பயணிக்க தயார் என்று அந்நாட்டு பிரதமர் மியூட் எக்டே கூறியிருந்தார். அதேபோல கடந்த மாதம் ட்ரம்ப் கொடுத்த ஒரு பேட்டியில் பனாமா கால்வாய் வழியாக செல்ல அதன் நிர்வாகம் அதிக கட்டணம் வசூலிக்கிறது, அதை நிறுத்தாவிட்டால் பனாமா கால்வாயை அமெரிக்காவிடம் திரும்பித் தருமாறு கோருவேன் என்று எச்சரித்திருந்தார். மேலும் பனாமா நிர்வாகத்திற்கு சீனா மீதுதான் அக்கறை அதிகம் என்றும் ட்ரம்ப் கூறியிருந்தார். அதற்கு பதிலளித்த பனாமா அரசோ தங்கள் நாட்டில் சீன தலையீடு இல்லை என்று திட்டவட்டமாக மறுத்தது. உக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், ஈரான், சீனா, பனாமா என உலக அரசியலை தீர்மானிக்கும் விஷயங்கள் மீது ட்ரம்பின் கவனம் திரும்பியிருப்பது சர்வதேச அரசியலில் மீண்டும் மோனோபோலியாக அமெரிக்கா வர வேண்டும் என்ற ட்ரம்பின் எண்ணத்தையே பிரதிபலிக்கிறது.